ரீசன்ட் டைம்ல பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கறத இவர் தான் பண்றாரு. மகளிருக்கா இருக்கட்டும், இலவச பேருந்து, அதே மாதிரி மாதந்தோறும் 1000 ரூபாய், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து மு க ஸ்டாலின் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இப்போ இருக்க சூழ்நிலையில நமக்கு இந்தி திணிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த இந்தி திணிப்பை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னா திராவிடம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு டூலா நான் பாக்குறேன். உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு நல்ல பெயர் கொடுத்தது டிஎம்கே கலைஞர் தான் கொடுத்தாரு. பொருளாதார ரீதியா நம்ம இன்னைக்கு வந்து 2025ல எவ்வளவு க்ரோத் ஆயிருக்குன்றத இன்னைக்கு போட்டு பார்க்க சொல்லுங்க ப்ரோ. எதுல நம்ம வந்து எவ்வளவு க்ரோத் ஆயிருக்குன்றத போட்டு பார்க்க சொல்லுங்க ப்ரோ. தமிழ்நாடு எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, என்னென்ன விதத்துல நம்ம வந்து டெவலப்மெண்ட் ஆயிருக்கோம், எத்தனை ஐஏஎஸ் செலக்ட் ஆயிருக்காங்க நான் முதல்வன் மூலியமா, எத்தனை ஐபிஎஸ் நம்ம செலக்ட் ஆயிருக்காங்க, எல்லாமே தெரிஞ்சுக்க சொல்லுங்க ப்ரோ. பொருளாதார ரீதியா இதெல்லாம் நல்ல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தினம் தினம் நியூஸை பார்த்தோம்னா மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. மோஸ்ட்லி பெண்களுக்கு காலையில் எழுந்துச்சு வெளியே வந்தாலே விடியல் பயணத்தை கொடுக்குறாரு. பஸ்ஸுக்கு ஆரம்பிச்சு மாசம் ஆனால் அவங்களுக்கு உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை கொடுக்குறாங்க, முதியோர் பென்ஷன் கொடுக்குறாங்க, பெண்களுக்கான உரிமை தொகை கொடுக்குறாங்க. இது போக இப்போ லேப்டாப் கொடுத்துருக்காரு. இப்போ படிக்கிற குழந்தைகளுக்கு காலேஜும் போகிறவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு. எவ்வளோ ஸ்கீம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ அவர் தானே எல்லாமே. ஏன்னா வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து நான் விசிபிளா பார்த்துருக்கேன். நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. இப்ப பீச் பாத்தீங்களா எப்படி இருக்கு, நல்லா வந்து கிட்ஸ்லாம் இப்ப நல்லா என்ஜாய் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்லாம் பீச்ல வந்து அவ்வளோ ஒன்றும் என்டர்டைன்மெண்டா எதுவும் இருக்காது, ஸ்நாக்ஸ் தவிர்த்து. நெக்ஸ்ட் ஒரு சர்டைன் டைமுக்கு மேல நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, தண்ணிக்கிட்டையும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அங்கேயே வந்து எல்லாமே பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். நிறைய நான் சேஞ்சஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதனால நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவேன். பரம்பரை டிஎம்கே போ. பரம்பரைன்றதை விட எனக்கு நான் ரொம்ப அது டிஎம்கேவோட ஃபேனுன்றதை தாண்டி அவங்களோட ஆட்சி வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லா பாலிடிக்ஸ் அப்படின்னாலே குட் அண்ட் பேட் ரெண்டுமே தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, இப்போ டிஎம்கே அப்படின்னாலே வந்து ரொம்ப பேடான ஒரு 70% வந்து நல்லது இருக்கு, 30% வந்து பேட் இருக்குன்னா அதை தான் வந்து சோஷியல் மீடியாஸ் வந்து போர்ட்ரேட் பண்றாங்க, நிறைய இது பண்றாங்க. ஆனால் அதையுமே தாண்டி டிஎம்கே வந்து நிறைய 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 விஷயத்துல நிறைய பண்ணிட்டு வராங்க.